சமீபத்தில ஒரு சில படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாவே போச்சு அப்டின்னே சொல்லலாம். அதிலேயே வந்துட்டு "ஒரு நொடி" இந்த படம் வந்துட்டு எல்லாரும் தியேட்ரிக்கலா பார்த்துருப்பீங்க அப்டின்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா போன ஒரு படம் தியேட்ரிக்கலா. பட் பெருசா வந்துட்டு இந்த படத்த பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்டின்னாலும், அ ரொம்பவே விறுவிறுப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாவல் படிக்கிற மாதிரி 2 கதைய கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நாவல் படிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருந்தது அப்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா பண்ணியிருப்பாரு. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சொதப்பியும் இருப்பாரு. பட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸா பார்க்கும்போது இந்த படத்த சூப்பரா பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். பாஸ்கர் மாமா சூப்பராவே நடிச்சிருப்பாரு. எப்பயுமே சரி அவருடைய கதாபாத்திரத்த வந்துட்டு அவரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாரு. ஸோ அந்த வகையில வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த "ஒரு நொடி". இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா தமிழ் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆ தமிழ் மொழியில மட்டுமா இல்ல மத்த மொழிகள்லயும் சேர்த்தான்னு தெரியல. தமிழ் மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, வர்ற 31ஆம் தேதி இந்த படத்த ஸ்ட்ரீமிங் பண்றாங்க ஆஹா தமிழ்ல.